அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது தமிழ் வருட பிறப்பு அன்று சித்திரை கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நாம் எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சுபமாக இந்த வருடம் நமக்கு ஆரம்பம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருடத்தினுடைய முதல் நாள் சுப பொருட்களில் நம்முடைய கண்கள் பட்டால் அந்த வருடம் முழுவதும் சுபமாக இருக்கும் என்ற ஐதீகம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைய தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி அன்று இரவே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிடணும். ஒரு பெரிய தாம்பூல தட்டாக எடுத்துக்கோங்க. அது பித்தளையில் இருந்தால் நல்லது. அப்படி இல்லைன்னா இப்போ ரொம்ப அழகழகான அதாவது பிளாஸ்டிக் தட்டுகள் அந்த மாதிரியெல்லாம் செராமிக்கில் அந்த மாதிரியெல்லாம் விற்குது. அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸ்டீல் தட்டு கூட எடுத்துக்கலாம், வெள்ளி கூட எடுத்துக்கோங்க. புதுசாக ஒரு கண்ணாடி, அதாவது உங்களுடைய முகம் தினம்தோறும் பார்ப்பீங்க இல்லையா, அது இல்லாமல் புதுசாக இதற்காகவே சிலர் வச்சுருப்பாங்க. அல்லது பூஜை அறையில் நீங்கள் ஒரு கண்ணாடி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வச்சுடலாம். முதல்ல அதை நீங்கள் வச்சுடுங்க. அடுத்து வெற்றிலை பாக்கு, 4 வெற்றிலை, 4 பாக்கு, மஞ்சள் கொம்புகள். நம்ம அதாவது தாலி கயிறுக்கு பூசி குளிப்போம் இல்லையா, குண்டு மஞ்சள்னு சொல்லுவாங்க, அந்த மஞ்சளை வச்சுக்கோங்க. அதுவும் 4 வைங்க. வச்சுட்டு அதற்கு பிறகு முக்கணிகள் இதற்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த சீசன் முக்கணிகள் மா, பலா, வாழை நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். அந்த மாம்பழத்திலிருந்து வருகின்ற வாசனை, பலாப்பழத்திலிருந்து வருகின்ற வாசனை, இது எல்லாமே ஒரு தெய்வீக மனம். அதனால் இந்த சீசன் அப்படின்றதுனால அந்த பழங்களை நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. மா, பலா, வாழை வச்சுக்கோங்க. இதில் வாழைப்பழம் அப்படின்றது ஒரு சுபகாரியம் அப்படின்னாலே வாழைப்பழம் ரொம்பவே முக்கியமானது. குரு பகவானினுடைய அனுகிரகத்தை பெற்றது. நாம் காலையில் அதில் கண் விழிக்கும் போது குரு பகவானின் அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக ஏற்படும். இந்த 3 பழங்கள் வச்சுக்கோங்க. மற்ற பழங்கள் ஆப்பிள், அதற்கு பிறகு ஆரஞ்சு, அதற்கு பிறகு திராட்சை, இதெல்லாம் நம்முடைய விருப்பம். இதையும் நாம் வாங்கி அதில் வைக்கலாம். வச்சுட்டு பூக்கள், இப்போ மல்லிகைப்பூ சீசன். அந்த மல்லிகைப்பூ ஒரு 2 முழம் வாங்கி நல்லா நீங்களே தொடுத்து, அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கி கூட நீங்கள் வச்சுடுங்க. இரவு முழுவதும் அது அப்படியே வாசனை கொண்டே இருக்கும். இந்த மா, பலா இதனுடைய வாசனை, இந்த மல்லிகைப்பூவினுடைய வாசனை, இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு தெய்வீக மனத்தை நமக்கு கொடுக்கும். இதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக நோட்டுகளை இதற்காகவே பாதுகாத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் வச்சுடுங்க. நோட்டோடு சில்லறை காசுகளும் வைப்பது ரொம்ப சிறந்தது. அதனால் சில்லறை காசுகளும் நீங்கள் அதில் வச்சுடுங்க. அதற்கு பிறகு தங்க நகைகள் உங்ககிட்ட இருந்தால், செயின், ஹாரம், நெக்லஸ் இந்த மாதிரி இருந்தாலும், அல்லது கம்மல் இந்த மாதிரி இருந்தால் கூட அந்த ஒரு கண்ணாடியில் போட்டு விட்டுடுங்க. நீங்கள் போட்டுட்டுறதை அப்படியே போட வேண்டாம். தண்ணீரில் நல்லா சுத்தப்படுத்தி தொடச்சிட்டு அதில் போட்டு வச்சுடுங்க. அந்த தட்டு நிரம்ப வைக்கணும். அதாவது குறைவாக வைக்காம தட்டு ரொம்ப வைங்க. சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய படம் கூட அந்த ஒரு தட்டில் வைப்பாங்க. அது அவரவர்களினுடைய விருப்பம். அந்த மாதிரி நீங்கள் அந்த தட்டை தயார் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் கண் விழிக்கணும். கண் விழித்த உடனே பார்க்கணும். பல் விளக்கிறது இதெல்லாம் இதற்கு பெருசாக கிடையாது. நம்ம அதை தொட போகிறது கிடையாது. ஒன்லி நாம் அதை பார்க்க போகிறோம். நம்முடைய விஷன் அதில் விழப்போகுது. இதை பூஜை அறையில் தான் வைக்கணும்னு கிடையாது. எல்லாரும் எங்கே நீங்கள் தூங்குவீங்களோ அந்த இடத்துலையே வச்சுடுங்க. வச்சுட்டு கண் விழிக்கணும். அதாவது காலையில் எழுந்த உடனே 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025 நம்மளுடைய கண்கள் அதற்கு மேலே படணும். அதில் இருக்கக்கூடியது எல்லாமே முழுக்க மங்கள திரவியங்கள். மஞ்சள், குங்குமம் கூட அதில் வையுங்க.
மங்கள திரவியங்கள், அதனால் தெய்வீக வஸ்துக்கள், அதில் வந்து நாம் கண் விழித்தோம் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் நமக்கு சுபமாக இருக்கும் என்பது ஐதீகம். அதற்கு பிறகு இல்லைங்க நாங்கள் வந்து இந்த பெட்ரூமில் தான் படுப்போம், அங்கே வைக்க மாட்டோம், ஹாலில் தான் நாங்கள் வைப்போம், அங்கேருந்து பெட்ரூம்லேருந்து எழுந்து போயிட்டு நாங்கள் பார்ப்போம் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த தட்டை பூஜை அறையில் வச்சுட்டு அதற்கு பிறகு பூஜைகள் எல்லாம் வந்து செய்யலாம். இப்போ எப்படி அந்த நாள் வந்து நாம் துவங்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். காலையில் எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலி பெண் அல்லது மூத்தவர்கள் இருந்தால் மற்றவர்கள் எல்லாரையும் வந்து அமரச் செய்யணும். கீழே கிடையாது, நல்ல கோலத்தை போட்டுட்டு அதற்கு மேலே மணையை வச்சு அதற்கு மேலே அமரச் செய்து நல்லெண்ணெய் வச்சு நல்லா அவர்களுக்கு பூசி விட்டுட்டு எல்லாருக்கும் இப்போ சுபமாக நல்லெண்ணெய் வைக்கணும் அப்படின்னா ஆண்களுக்கு நல்லெண்ணெய் வைக்கும்போது தரையில் வந்து ஒரு 8 சொட்டுகள் வந்து நல்லெண்ணெயை இந்த கோலத்துக்கு புள்ளி மாதிரி வைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி கையில் வச்சு விடணும். அதே மாதிரி ஆண்களினுடைய தொடைகளில் 8 புள்ளிகள் வந்து வச்சுட்டு அதை அப்படியே நம்ம தேய்ச்சி விட்டுடணும். விட்டுட்டு அதற்கு பிறகு தான் ஆண்களுக்கு வந்து நல்லெண்ணெய் வைக்கணும். பெண்களுக்கு அப்படியே நாம் வச்சுடலாம். ஆண்கள் நல்லெண்ணெய் வைத்து கொள்ளும்போது அவர்களுடைய அந்த ஷர்ட்டை வந்து அவங்க கழட்டணும், அதுதான் வந்து முறை. வச்சுட்டு இப்போ சுபமாக ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இங்கே நீங்கள் வந்து தலையில் வந்து நல்லெண்ணெய் வச்சுட்டீங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணணும், முதுகில் வந்து கொஞ்சம் தேய்ச்சி விடணும். அதே மாதிரி முகத்தில், கையில், காலில் இதெல்லாம் வந்து தேய்ச்சி விடணும் கொஞ்சமாக. இதுதான் சுபத்திற்கு நாம் நல்லெண்ணெய் வைக்கின்ற ஒரு முறை. எத்தனை பேருக்கு தெரியும் இது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நாங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம், எங்களுக்கு தெரியாது, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் நல்லெண்ணெய் வச்சுட்டு அதற்கு பிறகு ஹாரதி கலந்து அவங்களுக்கு வந்து ஆலம் எடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சமாக சுண்ணாம்பு மஞ்சள் போட்டு கலந்திங்கன்னா சிகப்பாக வரும். அதில் வந்து கற்பூரத்தை வச்சுட்டு ஒரு இலையோ ஒரு தொட்டோ வச்சு கற்பூரம் வச்சு நல்லா திருஷ்டி சுற்றிட்டு தெருவில் வந்து கொட்டிடுங்க. அதற்கு பிறகு ஒவ்வொருத்தராக போயிட்டு சிக்காத்தூள் வச்சு நல்லா தலைக்கு குளிச்சுட்டு வந்து புது துணியை போட்டுக்கோங்க. புது துணி போட்டுக்கும்போது அந்த துணியினுடைய மூலைகளில் தெய்வங்கள் வசிக்கும். எல்லா தெய்வங்களும் புது துணியில் வசிப்பதாக ஐதீகம். அதனால தான் புது துணிகள், பொதுவாக துணிகளையே காலால் மெரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சுபகாரியங்கள் அப்படின்னாலே மனையில் உக்காந்தாலே இந்த அதாவது வஸ்திரங்கள் தருவதும் இதற்காகத்தான், எல்லா தெய்வங்களினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு. அதனால் மஞ்சள் மூளைகளில் வச்சுட்டு புது துணியை வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு சுவாமி கிட்ட போயிட்டு நாம் வந்து விளக்கேற்றுறது அல்லது வந்து நீங்கள் பூஜை பண்ணுறது அல்லது அபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யுங்க. இதில் வந்து நாம் பார்த்தது சித்திரை கனி எப்படி காணுதல், எப்படி வந்து சுபமான முறையில் வந்து நாம் இந்த குளியலை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத பார்த்தோம். மற்றபடி மீதி விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள், பாரம்பரிய விஷயங்கள் இது எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்முடைய சேனலில் தொடர்ந்து ஒளிபரப்பு ஆகின்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதின் மூலம் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு நம்மால் இயன்றவரை எல்லாத்தையும் கடைபிடித்தால் நிச்சயமாக வீட்டிற்கு சுபம் உண்டாகும். நன்றி, வணக்கம், பெரியவா சரணம்.